ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் ஓசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன் டே ட்ரிப் ஆகிட்டு நம்ம கன்னியாகுமரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருந்தோ அதெல்லாம் சுற்றி காமிச்சிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரியில் ஒன் டே ட்ரிப்பு அப்படின்னாலே நம்ம வந்து பார்க்கணும்னு நினைக்கிறது நம்ம வந்து விவேகானந்தர் ராக்கு, அதுக்கப்புறமா வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு. ஸோ அதுக்கு தான் இருந்தோம். காலையில் பார்த்திங்கன்னா 5:30க்கெலாம் வந்து இவங்க வந்துட்டாங்க. நான் நேற்றுக்குள்ள வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த தாமரைப்பூலாம் நான் என்ன பண்ணேன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்து பகவதியம்மன் கோயிலுக்கு வந்து கொடுக்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5:30க்கெலாம் கோயில் வந்து சிறப்பு பூஜை இருந்துச்சு. ஸோ அதையும் நல்ல மன நிறைவாக வந்து சுவாமியை கும்பிட்டு நல்லா தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியே வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டிங் தான். ஸோ போட்டிங் வந்து காலையிலே பார்த்திங்கன்னா பயங்கர க்யூவாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு இப்போ வந்து சீசன் டைம் அப்படிங்கிறனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதில் வந்து 3 டைப்பாக கொடுத்துருந்தாங்க. 25 ருபீஸு, 75 ருபீஸு, அப்புறம் 300 ருபீஸ் அப்படி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து 300 ருபீஸில் தான் வந்தோம். ஸோ அதுக்கே க்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம். ஏன்னா இன்னும் நம்ம நிறைய பிளேசஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் சரி சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆளாக டிக்கெட் எடுத்து நாங்கள் வந்துவிட்டோம். போட்டிங் வந்ததும் எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு விவேகானந்தர் ராக்குக்கு தான் வருது. அங்கே இருக்க பிளேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அகைன் நம்ம போட்டிங்கில் தான் மறுபடியும் போய் வந்து நம்ம வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு நம்ம பார்க்க போகணும். ஆனால் வந்து நமக்கு இந்த கண்ணாடி பாலம் போட்டதுலேருந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்து இங்கேருந்து நமக்கு அங்கே போகிறதுக்கு. ஸோ அதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த லீவுக்கு வந்து அங்கே தான் வந்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டால் நம்ம வந்தனால முதல்ல இங்கே ராக்கில் வந்து என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கணுமோ ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கே திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்க போயிட்டோம். இங்கே வந்து அன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து வெயிலும் இல்லை, ஏன்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு. அதாவது இவங்க வந்து இந்த கன்னியாகுமரி பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாள்லாம் இவங்க கிளம்புனதுலேருந்து கன்னியாகுமரியில் செம்ம மழை தான். ஸோ அது வந்து ஒரு நல்ல நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அங்கே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் தான் வந்திருந்தோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கீழே பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே அந்த அலை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அது மேலே அழகாக நடந்து வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்தோன்னா இங்கே வந்து திருவள்ளுவரை பற்றிய வரலாறு, அதுக்கப்புறமா திருக்குறள் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எல்லாமே அங்கே வந்து இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நமக்கு இங்கே என்ன பார்க்கணுன்னா நமக்கு வந்து விவேகானந்தர் ராக்கு, அதுக்கப்புறமா இந்த ஸ்டாச்சு இப்போ புதுசாக போட்டிருக்கனால இந்த பாலம் இதையும் தான் நம்ம பார்க்குறது. வேறு எதுவுமே நம்ம வந்து இங்கே பார்க்குறதில்ல. அதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம வெளியே போயிட்டோன்னா காந்தி மண்டபம், அதுக்கப்புறமா வந்து காமராஜர் மண்டபம் அது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அங்கே தள்ளி போனோன்னா கோகுலம், அங்கே ஒரு போட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் கொஞ்சம் தூரல் போட்ட மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்து முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் ரைட்டாக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். உடனே நமக்கு பக்கத்துலேயே போட் நிற்கும், உடனே நம்ம கிளம்பிடலாம். பார்க்குறதுக்கு வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த கடற்கரையில் நின்று பார்க்குறதுக்கு அந்த வியூஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து 7:30க்கெல்லாமே இங்கே வந்துவிட்டோம். அதுக்கப்புறமா தான் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டு க்யூ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரைக்கும் லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் க்யூ நின்றுட்டே இருக்காங்க. நமக்கு வந்து ஒரு போட் போகுது, அதுக்கப்புறமா ஒன்று ஆள் ஏற்றுறாங்க, அதுக்கப்புறமா அதை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஏற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து காமராஜர் மண்டபம், அப்புறம் காந்தி மண்டபம் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பேக்ஸு, அதுக்கப்புறமா வந்து சிப்பியில் செய்யக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ வேணும்னா நம்ம வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இதுக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து இங்கே வந்து புதுசாக வந்து சின்ன திருப்பதி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரியை பார்த்தாலே அந்த ஸ்டாச்சு விவேகானந்த ராக்கு, அந்த ஸ்டாச்சு எல்லாமே நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இங்கே வந்து அர்ச்சனை பண்ண நமக்கு வந்து திருப்பதியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து வச்சுருக்காங்க. திருப்பதியில் நமக்கு லட்டு தானே ஃபேமஸ்ஸாக, அதே மாதிரி அங்கே கொடுக்குற லட்டு எல்லாமே கொடுக்காங்க. இந்த மாதிரி இதோட வந்து நிறைய இடத்துல இப்போ நமக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது கன்னியாகுமரியில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. நானே இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன். பாருங்கள் இங்கேருந்து எடுத்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே
பார்த்திங்கன்னா கடல் தான். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பிளேஸ்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். கன்னியாகுமரிக்கு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்துருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் போதிங்கன்னா வட்டக்கோட்டை அப்படிங்கிறது வந்து திருவிதாங்கூர் அரசர் வந்து கடற்கரை ஓரமாக வந்து அந்த காலத்தில் வந்து அந்நியர்கள்லாம் வந்து படையெடுக்க வருவாங்கள்ல. ஸோ அவங்கள வந்து கண்காணிக்கிறதுக்காக அவங்க வந்து அமைச்ச கோட்டை தான் இந்த வட்டக்கோட்டை அப்படின்னு சொல்கிறது. இதையும் சுற்றி கடற்கரை தான். ஸோ பார்த்திங்கன்னா அதாவது இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஆயுதம் வைக்கிறதுக்காண்டி அவங்க வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த அந்நியர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள கண்காணிக்கிறதுக்கான அறை எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஒன்று நல்ல ஸ்பாட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதையும் பார்த்துட்டு இப்போ நான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து மருந்துவாழ் மலை. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ இது வந்து உச்சி வரைக்கும் நம்ம ஏறலாம். அது நம்மளோட ஸ்டாமினா பொறுத்தது நம்ம ஏறுறது. நம்ம எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் பார்த்துட்டு கூட நம்ம வந்துடலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து மருந்துவாழ் மலை. அதாவது இதுக்கு ஒரு கதையே சொல்லுவாங்க. இதுதான் போகக்கூடிய பாதை. இந்த பக்கமாக நம்ம போனோம்னா மேலே வந்து அங்கங்கே சின்ன சின்ன குன்றுகளில் வந்து சுவாமிகள் இருக்கும். அதாவது சிவன் இருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து முருகர் எல்லாமே இருப்பாங்க. நம்ம அதையும் தரிசனம் பண்ணிகிட்டே போகலாம். அதாவது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இது வந்து தென் முனையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்று தான். இது வந்து இங்கே வந்து மூலிகை வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமாயண கதை கேட்டிருப்பீங்க. வாய்மொழி ராமாயண கதையில் வந்து இது வந்து ரொம்ப தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராவணன் கூட வந்து போர் செய்வாங்கள்ல. போர் செய்யும்போது லக்ஷ்மணனுக்கு வந்து அடிபட்டுரும். அதுக்கப்புறம் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அனுமன் என்ன பண்ணுவார், சஞ்சீவி மலையை வந்து பெயர்த்தெடுத்து வந்திருப்பார். இந்த கதை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அப்படி பெயர்த்து வரும்போது சில துண்டுகள் வந்து அதாவது அந்த மலையிலேருந்து சில துண்டுகள்லாம் சிதறி விழுந்திருக்கும்ல, அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த மருந்துவாழ் மலை அப்படின்னு சொல்கிறது. இது ஃபுல்லாகவே மூலிகைகள் நிறைந்த ஒரு இந்த இடம் தான் இது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் வந்து நமக்கு பாதை சரியில்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அழகாக ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க, நம்ம ஏறி வர மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, இதுக்கு வந்து நம்ம உச்சி மலைக்கு வர போனாலும் நம்ம போகலாம். அது வந்து நம்மளோட உடல் பொறுத்து. நம்ம ரொம்ப இளமையாக இருக்கும், நம்மளால் போக முடியும் அப்படின்னா நம்ம வந்து படிக்கட்டு விளையாட்டு போனால் அங்கே வந்து மேலே போக போக தண்ணி வந்து கிடைக்காது. அந்த சுனை தண்ணின்னு சொல்லுவாங்க, சுனை நீர், அதுதான் நமக்கு அங்கே கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து குடிக்க முடியும். போய் வந்து நம்ம உச்சியில் வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். உச்சியில் வந்து முருகப்பெருமான் இருப்பாங்க, ஹனுமானும் இருப்பாங்க. ஸோ அவங்கள தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது வந்து பாதி வழி வரைக்கும் தான் நாங்கள் போயிருக்கோம். பாதி வழியில் கால்வாசி தான் நாங்கள் போயிருப்போம். ஸோ அதில் வந்து இங்கே வந்து சிவபெருமான் இருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கோகை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன லிங்கம் இருக்கும். பார்க்குறதுக்கே உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நம்ம வரத உள்ள என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நம்ம குனிஞ்சு தான் வந்து அந்த குகைக்குள்ளே நம்ம குனிஞ்சு தான் வரணும். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே. ஆனால் இங்கே வந்து டெய்லியுமே வந்து பூஜை வந்து பண்ணிட்டு தான் போகிறாங்க. காலையில் ஒரு டைம் அல்லது ஈவினிங் ஒரு டைம் வந்து பூஜை வந்து பண்ணிட்டு தான் போவாங்க. அவ்வளோ ஒரு வைப்ஸ் வந்து இங்கே இருக்கும். நமக்கு வந்து சுற்றி மலைநடியே நம்ம சிவபெருமானை வந்து பார்க்குறது, அவரை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உண்மையாக ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்க பாருங்கள், சுற்றியுமே குகை தான். அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா மேலெல்லாம் அப்படியே இருட்டாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு லிங்கம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது வந்து வெளியில் நம்ம வெளியே வந்து பார்த்தோன்னா அந்த குகைக்குள்ளேருந்து நம்ம அந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்தோன்னா அந்த இடம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேருந்து தண்ணி வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அவங்க கீழே இருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க. பாருங்கள், இதுதான் நம்ம உள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸு. இது வந்து அதுக்கு வெளியே, அதாவது இந்த பாதையோடு உள்ளே போனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன பாதை இருக்கும். அதில் வந்து நம்ம போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதுக்கப்புறமா இந்த சைடு ரைட் சைடில் பாருங்கள், இதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் போகுது பாருங்கள். இதுக்கு மேலே போனோன்னா இப்படி ஒவ்வொரு இதுக்கு இடையிலே வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம மேலே நம்ம வந்து போகலாம். போய் வந்து நம்ம உச்சி வரைக்கும் போய் பார்த்து நம்ம தரிசனம் பண்ணலாம். நம்ம வந்து ஆனால் இது வரைக்கும் தான் நம்ம போயிருந்தோம்.
ஆனால் நான் சின்ன வயசில் உச்சி வரைக்கும் போயிருக்கேன். இப்போ நம்மளாலலாம் போக முடியல. அந்த மாதிரி ஆட்களும் நமக்கு இல்லை. அதனால் போகவும் முடியல. ஆனால் அப்போல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மேலேருந்து பார்க்குற செம்ம வியூவாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி தோப்பு ஐயா வைகுண்டர் பதியை தான் வந்து தரிசனம் பண்ண வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து மூலவர் யாருன்னா ஐயா வைகுண்டர். ஐயா வைகுண்டர் வந்து தங்கி தவம் செய்து உருவாக்கின பதி தான் இந்த சுவாமி தோப்பு பதி. நிறைய பதியில் இது வந்து அவரோட தலைமை பதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேயும் வந்து தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு. அதனால் அவங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இது போக நம்ம நாகர்கோயிலும் இன்னுமே பார்க்க வேண்டிய இவங்க வந்து திருப்பரப்பு அருவி, அதுக்கப்புறமா வந்து தொட்டிப்பாலம் எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ கன்னியாகுமரி அப்படிங்கிறனால இங்கே நம்ம வந்து சுற்றி காமிச்சிருந்தோம். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.